ரைட். நான் பிரசன்னாட்ட கேட்கணும். இப்போ ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் சொல்றது போல தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டால் என்னவெல்லாம் ஆபத்து காத்திருக்கு? பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றது மாதிரி இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி அது வீரத் தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சலுகை தந்துடுவார் அவரை காரி உமிழ்ந்துடுவோம் அப்படிங்கிறதான் பாவேந்தர் பாரதிதாசனுடைய வரி. இப்போ புரட்சி கவிதாசன் பேர் வச்சுட்டு ஒருத்தர் சொல்றாரு, உங்கள் தமிழ்த்தாயை கொண்டாடுங்கள் மாற்றாந்தாயை கொச்சைப்படுத்தாதீர்கள்னாரு. புரட்சி கவிதாசனுக்கும் தமிழ்த்தாய் தான் தாய் என்று நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஆகவே தான் அவர் புரட்சி கவிதாசன் என்று பெயர் வைத்திருக்கிறார். ஒரு செய்தி சொல்றேன் சார், இந்த நிதி விடுவிப்பிற்கும் மத்திய அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், ஒன்றிய அரசாங்கம் நீங்க பிஎம் ஸ்ரீயை ஏத்துக்கிட்டாதான் நான் நிதியை விடுவிப்பேங்கிறதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னா ஒரு துளி அளவு கூட தொடர்பு கிடையாது. இது ஏற்கனவே சர்வசிக்ஷன் அபியான் திட்டத்தின்படி இடைநிற்றலையும் அந்த தொடக்க கல்வியினுடைய ஊக்குவிப்பையும் நிலைநிறுத்துவதற்கு கொடுக்க வேண்டிய பணமே தவிர இந்த புதிய கல்விக் கொள்கையும் பிஎம் ஸ்ரீயும் ஏத்துக்கிட்டாதான் அப்படிங்கிறதுக்கான எந்த துணை கேள்விகளோ அல்லது துணை நிபந்தனைகளோ கிடையாது. இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கையும் இந்தியும் நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம்னா, புரட்சி கவிதாசனுக்கு அழுத்தம் திருத்தமா சொல்றேன், நாங்கள் இந்திக்கு எதிரி அல்ல. கேட்டா அவர் மந்திரி பிள்ளைங்க படிக்குது, சிபிஎஸ்இ பிள்ளைங்க படிக்குது. சிபிஎஸ்இ உங்க நீங்க நடத்துறீங்க சார், மத்திய அரசாங்கம் நடத்துது சிபிஎஸ்இ. ஆனாலும் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத, அடிக்கோடிடுகிறேன், வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அந்த மாநிலத்தின் மொழியான, எங்கள் மாநிலத்தின் மொழியான தாய்மொழியான தமிழையும் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் கட்டாயம் படித்து தேர்ச்சி பெற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் சட்டம். அது சிபிஎஸ்இ இருந்தாலும் சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் தமிழ் கட்டாயம். இதை அடித்தந்திருத்தமா சொல்றேன். 10 வருஷமா மத்திய அரசுல இருந்து நீங்களும் உங்க ஆட்சியாளர்களும் உச்ச நீதிமன்றத்தில் ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த ரீல் அந்து போய் தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லிருச்சு, தமிழ் சிபிஎஸ்இ பள்ளிகளில் கட்டாயம். இதை அடிக்கோடுறேன். இப்ப இந்த புதிய கல்விக் கொள்கைன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இப்ப இவங்க சொல்றதை நாங்க கையெழுத்திட்டான்னா நான் ஒரு புள்ளி விவரத்தை சொல்ல விரும்புறேன். அது புரட்சி கவிதாசனுக்கு சேர்த்து தான். ஏன்னா என்னுடைய பிள்ளைகளும் தமிழ்நாட்டில் தான் படிக்கிறார்கள், புரட்சி கவிதாசனுடைய பிள்ளைகளும் தமிழ்நாட்டில் தான் படிக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளும் நன்றாக படிப்பார்கள், என்னுடைய பிள்ளைகளும் நன்றாக படிப்பார்கள். ஒப்பீட்டளவில் உத்தரப்பிரதேசம், பீகார், மணிப்பூர் இந்த மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது நாங்கள் இந்திய சுதந்திர வரலாற்றில் கல்வித்துறை என்பது 99.9% என்ரோல்மெண்ட் ரேஷியோ சார். தமிழ்நாடு இந்த புள்ளி வர நான் சொல்லல, உங்க மத்திய அரசாங்கம் சொல்லுது. 99.9% சுதந்திர இந்தியாவிலேயே இந்த ஆண்டு என்ரோல்மெண்ட் ரேஷியோல எலிமெண்டரி ஸ்கூல்ல கொண்டு வந்து சாதனை படைத்தது தமிழ்நாடு சார். உங்களை மாதிரி இல்ல. நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்குற நிதியும் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குற நிதியும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பெற்றெடுத்து நாங்கள் வளர்க்கிறோம். நீங்க சொல்றீங்கல்ல மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்திய அணுகாதீங்கன்னு. இந்தி தெரிந்தால் மட்டும்தான் இந்திய குடிமகன் என்கிற மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு எங்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுகிற அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து மத்திய அரசு, அது எந்த அரசாக இருந்தாலும் நீங்க சொல்லுவீங்க காங்கிரஸ் செய்ததால் தான் நாங்கள் செய்கிறோம், நாங்கள் செய்ததால் தான் எந்த அரசாங்கமும் மொழி ஏகாதிபத்தியத்தை திணிக்கிற போது அதை எதிர்த்து உயிரையே ஆகுதியாக கொடுப்பதற்கு திமுகவின் தொண்டன் இன்றைக்கும் தயாராக இருக்கிறான். இந்த ஆளுமை இருக்குல்ல. நாங்க ஒரு கேள்வி, லாஜிக்கான ஒரு கேள்வி வைக்கிறோம். நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா என்ன பிரச்சனை? நீங்க ஏன் இந்தி படிக்க மாட்டேங்கிறீங்க? நான் சொல்றேன், இது அண்ணாமலை கூட ஒரு கேள்வியா முன் வச்சிருக்காரு இன்னைக்கு. அதாவது உங்களோட 1960 காலாவதியான கொள்கையை இன்னும் ஏன் தமிழ் குழந்தைகள் மேல திணிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு யாருன்னு தெரியலங்க அண்ணாமலை. நீங்க பாட்டுக்கு அண்ணாமலை சொன்னாருங்கிறீங்க. யாராவது ஒரு 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 நியாயமான தர்க்க ரீதியான ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த பக்கம் ஐ எம் ப்ரௌடு கன்னடிகான்னு சொல்ற அயோக்கியத்தனத்தையும், அந்த பக்கம் போய் என் மண்ணு உயிருக்குதான்னு சொல்றதும், எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு தமிழ்நாட்டில் சொல்லிட்டு டெல்லியில போய் ஆப் மேரே அண்ணாமலைக்கே போல்தாகேன்னு பேசுறது அயோக்கியத்தனம் இருக்குல்ல. அந்த மாதிரியான அரைகுறை ஆட்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி இந்த மேடையை நான் கொச்சைப்படுத்த விரும்பல. நான் ஒரே ஒரு கேள்வி நான் பொதுமக்களுக்கு விட்டுறேன். நான் மக்கள்கிட்ட பேசிட்டு மக்களுக்கு இந்த விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா, நீங்க மும்மொழி கொள்கையை திணிக்கிற போது பீகார்ல உத்தரப்பிரதேசத்துல எத்தனை தமிழ் பள்ளிகளை திறந்து வைத்திருக்கிறீர்கள்? அங்க இருக்கிறது ஒரே லாங்குவேஜ் தான், ஹிந்தியை தவிர வேறு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவன் 4 வார்த்தை ஆங்கிலத்தில் பேசி பாருங்க. எங்கள் நாட்டில் இருக்கிற ஒண்ணுமே இல்ல. ஒரு யூடியூபர் வந்தார், வெளிநாடு பிரிட்டன்ல இருந்து ஒரு யூடியூபர் வந்தார், மெரினா கடற்கரைக்கு போனார்.
அங்கே ஒரு பையன் முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டு அவரோடு உரையாடுகிறான். அவன் பேசுகிற ஆங்கிலம், அவன் பேசுகிற மொழி புலமை அவர் அண்ணார்ந்து பார்த்து சொல்லிவிட்டு போனார். இவ்வளவு அற்புதமாக பேசுகிறீர்கள், எங்கிருந்து கிடைத்ததுன்னா எங்கள் அரசு பள்ளியில் இதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். எங்கள் அரசு பள்ளியில் கொடுக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போய் பாருங்கள், அங்கே போய் பாருங்கள். சார், உங்களுடைய மனிதவள குறியீடு எங்க சார் இருக்கு? நீங்க இந்தியை ஆட்சி மொழியாக கொண்டு இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எங்க இருக்கு? நீங்க சொல்றீங்க 2036, அதாவது 2030 வந்து 50% தான் புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய வளர்ச்சி விகிதம். நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி 56% போயிட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி 56% போயிட்டோம். வேலை வாய்ப்புல நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இந்திய அளவுல முதலிடத்துல இருக்கோம். எங்களுக்கு யார் சார் நீங்க? எங்களுக்கு யாரு? இந்த 2500 கோடியை வச்சுக்கிட்டு நீங்க ஆட்டம் காட்டுவீங்கன்னா நாங்கள் இந்திய ஒன்றியத்தினுடைய அங்கம் என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த வரியை சொல்லுகிறேன் தெரியுமா? எங்களை நீங்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறீர்கள். எங்களை நீங்கள் இந்த இந்தியாவில் இருந்து பிரிந்து செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நீங்கள் எங்களை வழிநடத்துகிறீர்கள். அதனுடைய நோக்கம் என்ன? எங்களை மொழியால் ஆதிக்கம், இனத்தால் ஆதிக்கம், ஹிந்தி, ஹிந்து, ஹிந்துத்துவா என்று சார் அண்ணா தெளிவா சொன்னார். வாட் இஸ் கால்ட் யூனிட்டி அண்ட் யூனிஃபார்மிட்டி, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டிக்கான விளக்கத்தை சொன்னார். யூனிட்டி என்பது புரட்சி கவிதாசன் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறார், பிரசன்னா ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கேன், நாங்க 2 பேரும் பேசுறோம், நாங்க கருத்து பரிமாற்றுகிறோம். ஆனா புரட்சி கவிதாசன் என்ன சொல்றாரு? பிரசன்னா வெள்ளை சட்டை போட்டு வந்தாதான் நான் பேசுவேன்னு சொல்றார். அதுதான் இந்தி, அதுதான் தேசிய கல்விக் கொள்கை. 3வது படிக்கிற பையனுக்கு நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், 5வது படிக்கிறவனுக்கு தேசிய அளவுல தேர்வு, 8வது படிக்கிறவனுக்கு தேசிய அளவுல தேர்வு. ஒரு முறை தோத்து போயிட்டா அவன் தொழிற்கல்விக்கு போகணும். அந்த தொழிற்கல்வி மட்டுமல்ல, பல கிராமங்களில் இருக்கிற பள்ளிகளா திருட்டி ஒரு நகரத்துல பள்ளியை கொண்டு வா, பல்கலைக்கழகங்களை சுருக்கு, ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளார கொண்டு வா, தொழில் பல்கலைக்கழகத்தை மூடுன்னு சொல்லி விஸ்வகர்மா குலக்கல்வி திட்டம்னு இது எல்லாம் புதிய கல்விக் கொள்கை. நாங்க எப்படி தெரியுமா முடிச்சறேன்? நாங்க எங்களுடைய மாநிலத்தினுடைய தமிழ்நாடு ஏன் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்கிற தொலைநோக்கு சித்தாந்தவாதியால் 3 கிலோமீட்டருக்குள்ளார ஒரு தொடக்க பள்ளி, 5 கிலோமீட்டருக்குள்ளார ஒரு ஆரம்ப பள்ளி, 7 கிலோமீட்டருக்குள்ளார ஒரு உயர்நிலை பள்ளி, 8 கிலோமீட்டருக்குள்ளார ஒரு மேல்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்குள்ளார பெண்கள் அதிகம் படித்தால் அங்கேயும் பெண்கள் அரசு மேல்நிலை பள்ளி. இதை விரிவிச்சோம். மாவட்டம் தோறும் அரசு பல்கலைக்கழகங்கள், மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரிகள், மாவட்டம் தோறும் சட்ட கல்லூரி, மாவட்டம் தோறும் பொறியியல் கல்லூரி, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அடிப்படையில் ஐடிஐ கல்வி தொழிலை பரவலாக்கி எங்க பிள்ளைகளை மேல கொண்டு போய் நாங்க இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல சந்திராயன் அனுப்பியிருக்கோம், அக்னி அனுப்பியிருக்கோம், அதை அனுப்பியிருக்கோன்னு, அது எல்லாம் அனுப்பினவெல்லாம் தமிழன். பெருமையோடு சொல்லுகிறேன், ஹிந்தி தெரியாத தமிழன், ஹிந்தி தெரியாத தமிழன். உலக நாடுகளில் சிலிக்கான் வாலிகளில் இருக்கக்கூடிய உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற சிஇஓக்கள் இருக்காங்கல்ல, அவங்க யாருக்கு ஹிந்தி தெரியாது பாஸ்?